ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு K64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடிஸோட நம்மளோட கிட் ரெபாசிட்டரி எப்போவே எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் ஏ ரெப்போ அப்படின்ற இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிளிக் பண்ணது என்ன கேட்குது அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்டரி யூஆர்எல் கேட்குது. ஸோ அதுக்கு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஏ ஃப்ளட்டர் ஆப்னு. ஸோ ஃப்ளட்டர் ஆப்பை இருந்தால் மட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து கிட்டப்பில் லாகின் பண்ணி என்னோட ரெபாசிட்டரி லிங்க்கை எடுத்து வர போகிறேன். கிட்டாப் ஓகே, கிட்டாப் வந்து ஓகே. இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிட்டப் அக்கௌண்ட் இல்லாட்டி கிட்டப் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் எதுவும் டவுட் இருந்து இல்லை புரியலை அப்படின்னா கமெண்ட்டை ரிலீவ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம். ஓகே, நான் இப்போ வந்து சைன்இன் பண்ண போகிறேன். ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், சைன்இன் பண்ண போகிறோம், பண்ணியாச்சு. ஓகே, வெரிஃபிகேஷன் கோட் பேருக்கு இங்கே இருக்கேன், ஃபோன் இதாக இருக்குது. வெரிஃபிகேஷன் கோட் ஓகே, வெரிஃபிகேஷன் கோட் வந்துருச்சு. 392361. ஓகே, வெரிஃபை ஆகிக்கிட்டு இருக்கு கைஸ். ஓகே, என்னோட ரெபாசிட்டரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் ஒரு ப்ராஜெக்டோட லிங்க்கை எடுக்க போகிறேன். ஓகே, நான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோன்னு இருக்குல்ல, இந்த லிங்கை போய் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட ரெபாசிட்டரி லிங்க்கை வந்து காப்பி பண்ணணும். ஓகே, காப்பி பண்ண லிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐடிஎக்ஸில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, அது வந்து சுற்றிட்டு என்ன கேட்கும்னா ஒரு கோட் அனுப்பிட்டு அந்த கோடை கேட்கும். நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சர்டன் டைம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நமக்குன்னு யாரோ பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க, அங்கே வந்து அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சவுண்ட். நான் வேணா மியூசிக் போடட்டா நம்ம செட்டப் வந்து வர்ற வரைக்கும்? என்ன பாடுங்க உங்களுக்கு பிடிக்கும்? நான்லாம் 90s ஃபேவரட் சாங்காக தான் பார்ப்பேன். நல்ல சாங்காகவே போடுவோம். ஏஆர் ரஹ்மான் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓகே, நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம பாட்டு படிக்கும், அதுக்கப்புறம் பாட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி. வேணாம், பாட்டை காப்பி ரைட்டில் போட்டாலும் போட்டுருவாங்க. ஓகே 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 ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஆல்மோஸ்ட் வந்துடும் இப்போ. ஃபீலிங் வித் லவ்வா, என்னடா அது? ஓகே கைஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன ஒரே புகை மண்டலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது? ஓகே, ஏன்னா எப்பயுமே வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போ ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை யாரும் மறக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே திரும்ப மாற்ற வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ சிம்பிள் வேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட கிட்டப்பை என்ன பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் ஐடியஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ரீபில்டு கொடுத்தோம்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸுக்கு அங்கே உள்ள அந்த ஐடிஎக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து கான்ஃபிகர் ஆகிறதுக்கு ரீபில்டு கொடுத்தேன். ஸோ அது உங்களுக்கு கேட்டால் கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு கோடெலாம் கேட்கும். ஸோ கிட்டப்போ ஸோ நீங்கள் இங்கேருந்து சைன்இன் பண்ணாத, இப்போ நான் இங்கே சைன்இன் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சு.
ஸோ சப்போஸ் நீங்க சைன் இன் பண்ணாம வேற ஏதாவது GitHub லிங்க் எடுத்து போடும்போது, அதுக்கான சர்டைன் கோட்ஸ்லாம் நம்ம அங்க அடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கு தான், வேற எதுக்கும் இல்ல. ஓகே கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல